எங்க அண்ணன் அரசியலுக்கு வந்ததுல இருந்து எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம். இந்த விவகாரத்துக்கும் திமுக தான் காரணம். எங்க அண்ணனுடைய அரசியல் வளர்ச்சி திமுகவுக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்ல, எந்த எல்லைக்கு போகணுமோ அந்த எல்லை வரைக்கும் போய் இன்றைக்கு விஜய் அவர்களுடைய மனைவிய கேரக்டர் அசாசினேட் பண்ற அளவுக்கு தாவேகாவனுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிளம்பி இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப இதை பற்றி எதையுமே கவலைப்படாம திமுக அவர்களுடைய அணியில இன்னும் கட்சிகளை சேர்த்துக்கிட்டே வராங்க. மதுரையில மோடி அவர்கள் பங்கேற்க இருந்த அந்த மாநாட்டுல பெரியாருடைய புகைப்படம் முதலில் இருந்தது, பின்பு அது அகற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்னணியில என்ன மாதிரியான அரசியல்கள் இருக்குது? உண்மையாகவே விஜய் குடும்ப விவகாரத்துக்கு பின்னணியில திமுக தான் இருக்கா அப்படிங்கிற பல கேள்விகள். அதை பற்றி தான் விரிவாக அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். கோப்பாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. விஜய் அவர்களுடைய மனைவி விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற தரவுகள் நேற்றைய தினம் வெளிவந்திருக்கிறது. மிகப்பெரிய அளவுல வைரலாக மாறி இருக்கிறது. விஜய், அவருடைய மனைவி, அவர்களுடைய குடும்ப விவகாரம், அவருடைய விவாகரத்து, அதற்குள்ளாக மீடியாக்களோ இல்லை தனிப்பட்ட நபர்களோ உள்ள நுழைந்து அதற்குரிய கருத்துக்களை கூறுவது முற்றிலும் அநாகரிகமாக இருக்கும். நம்ம அதை பண்ண போறதே இல்லை. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, விஜய் அவர்களும் தாவேகா கட்சி தலைவர்களும் ஏன் இதுவரைக்கும் அமைதியாக இருக்கிறாங்க? அவர்களுடைய கட்சி தொண்டர்கள் இன்றைக்கு சமூக வலைதளத்துல விஜய் அவர்களுடைய மனைவியை கேரக்டர் அசாசினேட் பண்றது மட்டும் இல்லாம அநாகரிகமான வார்த்தைகள்னால அந்த அம்மாவை பார்த்து பயங்கரமா கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஜயையும் இன்னொரு நடிகையும் தொடர்பு படுத்தி பேசியப்ப எந்த கமெண்ட்டும் பண்ணாம இருந்தாங்க. பெரிய அளவுக்கு எந்த ரியாக்ஷன்ஸுமே தாவேகா விர்ச்சுவல் வாரியர்ஸ்களிடமிருந்து வரவே இல்லை. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, சொல்லி வச்ச மாதிரி இந்த சோசியல் மீடியா டூல் கிட்னு சொல்லுவாங்க, அது மிகப்பெரிய அளவுல ஃபேக்டரியில இருந்து உருவாக்கி ஒரே மாதிரியான பதிவுகளை நிறைய பேர் பதிவிடுகிறாங்க. ஒரே மாதிரியான கருத்துக்களையும் கமெண்ட்டையும் விஜய விக்டிம் மாதிரியும், அவர்களுடைய மனைவிய குற்றவாளி மாதிரியும், அவர்கள் திமுகவினுடைய கைக்கூலி அப்படிங்கிற மாதிரியே நரேட்டிவ் செட் பண்ணப்படுகிறது. ராஜ்மோகன்ல இருந்து ஆதவ் அர்ஜுனால இருந்து தாவேகாவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் இப்ப எங்க இருக்கிறாங்க? அவர்கள் ஏன் இது நம்ம தலைவருடைய குடும்ப விவகாரம், அதை குறித்து நீங்க பொதுவெளியில கருத்து சொல்லக்கூடாது, சமூக வலைதளத்திலும் பதிவுகள் இடக்கூடாது அப்படின்னு தாவேகா தலைமையில இருந்து ஏன் இது வரைக்கும் ஒரு அறிக்கை கூட வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. சமீபத்துல நடந்த தாவேகாவினுடைய மாநாட்டுல விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாரு, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஸோ ஒரு நபர் அரசியல்ல பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டாரு அப்படின்னா அவரை குறித்ததான அனைத்து விஷயங்களும் பொதுவெளியில பேசப்படும். அதற்கு நம்ம என்ன நினைச்சாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுவும் விஜய் தாவேகா கட்சியினர் முழுக்க திமுக எதிர்ப்பை கையில் எடுத்து தான் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய கொள்கை எதிரி பாஜகவை பத்தி எங்கேயுமே பேசுறது இல்ல, அதிமுக பத்தியும் பேசுறது இல்ல. தமிழ்நாட்டுக்கு பாஜகவும் மோடி அரசாங்கமும் எவ்வளவு அநீதிகள் தொடர்ந்து இழைத்துக்கிட்டு வராங்க அப்படிங்கிறத குறிச்சும் இந்த தாவேகாவினர் எந்த எதிர்ப்பு குரல்களையும் எழுப்பவில்லை. ஜனநாயகன் படத்தை முடக்கி வச்சிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு தான். அதற்கு எதிராகவும் எந்த குரல்களும் எழுப்பவில்லை. ஆனால் விஜய் அவர்களுக்கு காய்ச்சல் வந்தா கூட, இல்ல விஜய் அவர்களுக்கு பசிக்கல, இல்ல விஜய் அவர்களால சிறுநீர் கழிக்க முடியலன்னா கூட அதற்கு திமுக தான் காரணம், திமுக சூனியம் வச்சிருச்சு, திமுக வசியம் வச்சிருச்சு, திமுக பின்னாடி சதி பண்ணதுனாலதான் விஜய்க்கு அவர்களுக்கு பின்னாடி காலையில கழிவே வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு தாவேகாவினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் சமூக வலைதளத்துல பொங்கியிருக்கிறாங்க. இதுல முக்கியமாக பார்க்கக்கூடியது, விஜய் அவர்களுடைய மனைவி அவர்கள் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2020க்கு பின்பகுதியிலிருந்தே அவர்களுக்குள்ளாக உறவுகள் சரியாக இல்லை. எனது கணவருக்கு இன்னொரு நபர் கூட திருமணத்தை மீறிய உறவு இருக்கிறது, அதை நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் அவர் அதை தொடர்கிறார். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதற்கப்புறம் இவர் என் கூட வாழ்வதற்கு இவருக்கு இஷ்டம் இல்லை, அதனால இதை சுமூகமாக முடிச்சுக்கலாம்
இருந்தாலும் நாங்க வந்து பல வருஷமா வந்து 2020க்கு பின்பு ஒரே வீட்டுல தனித்தனியாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதுக்கு மேலேயும் கொண்டு போக வேண்டாம், இதை நம்ம சுமூகமாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு கோரிக்கை வச்சு பல முறை பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் விஜய் அவர்கள் அதை கண்டுகொள்ளவே இல்லை, மதிக்கவும் இல்லை. என்னை மன ரீதியாக, உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக வந்து முடக்கி இருக்கிறாரு. என்னைய பல்வேறு வகைகள்ல வந்து என்னைய ஹராஸ் பண்ணியிருக்கிறாரு, அபியூஸ் பண்ணியிருக்கிறாருன்ற தொனியில அவர்கள் அந்த விவாகரத்து பத்திரத்துல வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த விஜய் தான் தமிழ்நாட்டு பெண்களை காப்பாற்ற போகிறாரா? இதுல என்ன முக்கியமான விஷயமாக பார்க்கக்கூடியது என்னன்னா, விஜய் அவர்களா இருக்கட்டும், தாவேக கட்சியாக இருக்கட்டும், இதுவரைக்க மாநாடு விக்கிரவாண்டி மாநாடா இருக்கட்டும், மதுரை மாநாடா இருக்கட்டும், கரூர் பொதுக்கூட்ட விவகாரமா இருக்கட்டும், இன்னும் பல்வேறு அசம்பாவிதங்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் எல்லா விவகாரங்களுக்கும் திமுக மீது மட்டுமே குறைய போடுறாங்க. அடுத்தவங்க மீதே பழிய தூக்கி போடுறாங்களே, இவர்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது எதுவுமே இருக்காதா, டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது எதுவுமே இருக்காதா அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய அடிப்படை கேள்வி. இப்ப எல்லாரும் சொல்றாங்க, எலெக்ஷன் வர்றதுனால இவர்கள் வந்து திமுக தூண்டி விட்டு விஜய் அவர்களுடைய மனைவி வந்து இந்த விவாகரத்தை இப்போ அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, இல்லை இப்போ வெளிக்கொண்டு வராங்க அப்படின்னு தாவேக்காரர்கள் அதை ஜஸ்டிஃபை பண்றாங்க. இப்போ உண்மையாகவே அவர்களுக்கு பின்னணியில என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? ஒருவேளை விஜய் திரும்பவும் அவர்கள் கணவனுக்கும் மனைவி இன்னும் அவங்க பிரியல, ஒன்னாதான் இருக்கிறாங்க. சட்டப்படி அவங்க இன்னும் ஒன்னாதான் இருக்கிறாங்க. மனதளவுல பிரிஞ்சிருக்கலாம், தனித்தனியாக வாழலாம், ஆனா சட்டப்படி ஒன்னாதான் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு சமூக வலைதளத்துல மதன் கௌரியில இருந்து இன்னும் பல்வேறு நபர்கள் விஜய்க்கு ஆதரவாக அவர்களை குற்றவாளியாக வச்சு திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து எதிர்த்தரப்புல இருந்து சதி பண்ணக்கூடிய ஒரு சதிகாரர்களாக சமூக வலைதளத்துல ஒரு நரேட்டிவ் செட் பண்றது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை தான் விளைவிக்கும். இப்படிப்பட்ட நபர்கள்கிட்ட ஆட்சியை கொடுத்தா அவர்கள் எந்த விதமான பொறுப்புணர்ச்சியோடு தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. தனிநபர் அவருக்கு விருப்பப்பட்ட கல்யாணம் எத்தனை வேணா பண்ணிக்கலாம், அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். இந்த விவகாரத்துல வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களை வேற சமூக வலைதளத்துல இழுத்து விட்டு அவர் ஒழுங்கா இவர் ஒழுங்கா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் கேட்கிறாங்க. கருணாநிதி அவர்கள் வந்து சட்டப்படி எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணாரு, வெளிப்படையாக வாழ்க்கை நடத்தினாரு, எல்லாருக்கும் செய்ய வேண்டியதையும் சிறப்பாக செஞ்சாரு. அவர்களுடைய மனைவிகளும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இவருக்குமான உறவுகளும் எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு போற கண்ணியமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனார். அவர் 2 கல்யாணம் பண்ணாரு, 3 கல்யாணம் பண்ணாரு என்றது அதெல்லாம் வந்து அவர்களும் அவர்களுடைய மனைவிகளுக்கும் பரஸ்பர சம்மதத்தோடு தான் நடந்திருக்கு. அந்த பரஸ்பரத்தை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு போறாரு. இங்கே உங்கள் மனைவி வந்து எனக்கு இது நீ பண்றது பிடிக்கல, எனக்கு நீ வாழ்க்கை வாழ்றியா வாழ்ந்துக்கோ, ஆனா எனக்கு விவாகரத்து கொடுத்துருன்னு கேட்டும் நீங்க கொடுக்கல அப்படின்னா அதற்கு பேர் என்ன? அது வந்து ஒரு நார்சிஸ்டிக் பிஹேவியர் இல்லையா, இல்லை வந்து ஒரு மேல் சாவனிஸ்டிக் பிஹேவியர் இல்லையா அப்படிங்கிற ஒரு அடிப்படை கேள்வி. நீங்க எந்த அடிப்படையில எல்லாம் திமுகவை கேள்வி கேட்குறீங்களோ அதே கேள்விகள் உங்களை நோக்கியும் திரும்பும் அப்படிங்கிற உணர்வு இல்லையா? இன்னைக்கு தாவேக்காவினுடைய தொண்டர்கள் வந்து எங்க அண்ணனை பத்தி நீங்க கேள்வி கேட்காதீங்க, எங்களை பத்தி கேள்வி கேட்காதீங்க, நாங்கள்லாம் உத்தமர்கள், திமுக தான் தீய சக்தி அப்படின்னு வெளிப்படையாகவே பேட்டி கொடுக்குறாங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை. ஒரு பைத்தியமான ஒரு கூட்டம், ஒரு வெறித்தனமான ஒரு கூட்டத்தை வளர்க்கிறது தமிழ்நாட்டு நலனுக்கு நல்லதில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு அதிமுக என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து மோடி அவருடைய தலைமையில மதுரையில கூட்டம் போடுறாங்க. அதனுடைய நுழைவு வாயில்ல பெரியார், அண்ணா அவர்களுடைய புகைப்படங்கள் இருக்கிறது. அதை அப்படி வச்சுதான் கட் அவுட் அமைக்கப்படுகிறது. மோடி வராரு, பாஜக பெரியார் புகைப்படத்தை எடுக்கணும் அப்படின்னு அதிமுகவை நிர்பந்திக்கிறாங்க. உடனே அந்த புகைப்படத்தையும் எடுத்து கீழே போடுறாங்க. தாவேகாவினுடைய கொள்கை தலைவர்களில் முதன்மையானவர் பெரியார். இதற்கும் எந்த பதிலடியும் தாவேகா கிட்ட இருந்து இதுவரைக்கும் வரல, கண்டனங்களும் வரல. மோடி அரசாங்கம், பிஜேபி தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ துரோகங்களையும் அநீதிகளையும் சமீபத்துல இழைக்கிறாங்க. அந்த காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. சமீபத்துல 1008 விஷயங்களை பண்றாங்க. அதை எதிர்த்தும் தாவேகா வந்து எந்த இதுவுமே பண்ணலை அப்படின்னா உண்மையாகவே இவர்கள் அரசியல் பண்றதுக்கு தான் வந்தாங்களா, இல்ல பாஜக ஓட்ட பிரிக்கிறதுக்கு விஜய் இறக்கி விட்டுருக்காங்களா அப்படின்னு பல கேள்விகள் இதற்கு பின்னணியில ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது. இன்றைக்கு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறாரு, கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு அறிவிச்ச உடனே பல நபர்கள், பெண்கள், இளைஞர்கள் வந்து உண்மையாகவே விஜய்க்கு வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. பலர் மனதிலும் மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. இவர் வந்து ஒரு தூய்மையான அரசியலை கொடுப்பாரு, நிச்சயமாக ஒரு எஃபெக்டிவ் கவர்னன்ஸ் கொடுப்பாரு, ஏன்னா ஒரு சக்சஸ்ஃபுல் ஆக்டரு, 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வேலைக்கு வராரு, அரசியலுக்கு வராரு அப்படின்லாம் பேசினாங்க. ஆனால் இன்றைக்கு
ஒரு காலகட்டத்தில் விஜய் மீது இருந்த நம்பிக்கையும் அந்த அர்ப்பணிப்பும் இன்றைக்கு இல்லாமல் அவர்கள் விஜய் வந்து ஹீ இஸ் நாட் ஃபிட் ஃபார் த பாலிடிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண தொடங்கியிருக்கிறாங்க. எதுக்கெடுத்தாலும் திமுக மேலேயே பழிய போட்டு நீங்க எல்லாத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுவீங்க, எந்த மக்கள் போராட்டத்துக்கும் வரமாட்டீங்க, எந்த ஒரு மக்கள் விரோத சக்திகளை ஒன்றிய அரசுல இருந்து இங்க வந்தாலும் அதை எதிர்த்து போராட மாட்டீங்க, நீங்க வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் எப்படி உங்களை நம்பி ஆட்சியை கையில கொடுப்பாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இதே நேரத்துல ஆப்போசிட் சைடு பாத்தீங்கன்னா டிஎம்கே என்னென்ன மாதிரியான வேலைகள் செய்யுது. அவர்கள் ஆட்சியில இருக்கிறாங்க, ஸ்டாலின் முதல்வராக இருக்கிறார், காலையில ஒரு ஊரு, மத்தியானம் ஒரு ஊரு, சாயங்காலம் ஒரு ஊருன்னு சுத்திக்கிட்டே இருக்கிறாப்புல. அவர்களுடைய கூட்டணியில நாளுக்கு நாள் கட்சிகள் வந்து இணைந்துகிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு 10 கட்சிகளுக்கு மேலாக திமுக தலைமையிலான கூட்டணியில இணைஞ்சிருக்கிறாங்க. மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கறாங்க, மக்கள் நல திட்டங்களை நாள்தோறும் தொடங்கி வைக்கிறாங்க. இவர்களுக்கு இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு விஜய் குடும்பத்துல போய் மூக்க நுழைக்கிறதா இவர்களுக்கு வேலையா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. திமுக கூட்டணி வந்து கிட்டத்தட்ட 45% ஓட்டை அப்படி இன்டாக்டா வச்சிருக்கிறாங்க. எதிரில் இருக்கக்கூடிய ஓட்டுகள் எல்லாம் சிதறி கிடக்கு. அப்படி இருக்கிறப்ப இன்றைக்கு தேர்தல் நடக்கிறதுக்கு முன்பாகவே திமுக கூட்டணி வெற்றி அப்படிங்கிறத உறுதியாயிருச்சுன்னு பல அரசியல் வல்லுநர்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா சமூக வலைதளத்துல இந்த தாவேகா விர்ச்சுவல் வாரியர்ஸ் எந்த அளவுக்கு அபியூசிவா பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்காட்டுது. தொடர்ந்து அதை குறித்து பேசலாம். இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.